ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டைமும் நீங்கள் நூலை வெளியில் எடுத்து கத்திரியால் கட் பண்ணுறீங்களா? உங்களுக்கு தான் இந்த டிப்ஸு. நான் வந்து ப்ரெஷர் ஃபுட் பக்கத்தில் ஒரு சின்ன கத்தி மாட்டிக்கிட்டால் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கத்திரியால் கட் பண்ண வேண்டியதில்லை நூலை. அதுக்கான டிப்ஸ் தான் அது. நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறவங்க, வீட்டில் ஸ்டிச் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த டிப் யூஸ் ஆகும். ஸோ எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அந்த ப்ரெஷர் ஃபுட் ஸ்க்ரூவை ஃபுல்லாக கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம வாங்கியிருக்கிற கத்தியை அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். அதுலேயே ஹோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பண்ணி மறுபடியும் அதே இடத்துல இந்த ஹோலில் நம்ம ஸ்க்ரூவை போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இந்த சின்ன விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ரெஷர் ஃபுட்டை அந்த கேப்பில் ஃபிட் பண்ணிவிட்டு கத்தி நேராக வச்சுக்கிட்டா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கத்தி நேராக வச்சு இதுக்கு ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கத்தி ஃபிட் பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்து வெளியில் பீஸ் எடுக்கும்போது கத்திரியால் கட் பண்ண வேண்டியதில்லை. சாம்பிள் தைச்சி பார்க்கலாம். பாருங்கள், தைச்சிட்டு கட் பண்ணால் போதும். இதே மாதிரி இந்த டிசைன்லேயும் இருக்குது, வேறு மாதிரி டிசைன்லேயும். இந்த மாதிரி நீங்கள் வேணால் மாட்டிக்கலாம். வாங்கி வெறும் 15 ருபீஸ் தான். இதையும் அதே மாதிரியே இந்த ப்ரெஷர் ஃபுட் பக்கத்தில் மாட்டிக்கலாம். பட் நான் மாட்டினது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இது சொல்கிறேன் ஜஸ்ட்டு. தேங்க்யூ. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ.